எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37:19. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. திருப்தி அடைய வைக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். யாருக்கு திருப்தி உண்டாகும்? சிறு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பாடை வாங்காது. அதாவது என் பேத்திக்கு சாப்பாடை ஊட்டுறதுக்கு என் மகா அதை ஸ்பூனில் எடுப்பா. எப்போவுமே வாய்க்குள்ளே போகும்போது வாந்தி வரும், அப்படி தானே? ஸ்பூன்லேருந்து எடுத்த உடனே அவளுக்கு ஆணுவா. அது எப்படி? அது அந்த ரகசியம் எனக்கும் புரியல. ஹல்லேலூயா. அது வாய்க்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஓன்னு ஒமட்டுவா. ஏன்னா அப்படி எதாவது பண்ணாலாவது விட்டுற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்படி பண்ணுறாளே அப்படின்னு என் மகன் சொல்லுவாள். நான் சொன்னேன், இதை விட நீ அதிகமாக பண்ண. ஹல்லேலூயா. ஆமாம், எத்தனையோ நாள் நான் யோசிச்சிருக்கேன் இந்த பிள்ளை எப்படி உயிரோடு இருக்குன்னு. என் மகளுக்கு வெறும் காற்றை மட்டுமே சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்த நாட்கள் உண்டு. ஒன்றும் வாய்க்கில் போகாது. இப்போ உனக்கு கஷ்டமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆகாரம் ரெடியாக இருக்குது, சாப்பிட என்ன இல்லை, விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. அது சிறு பிள்ளைகள். ஆனால் நாம் இன்னும் சிறு பிள்ளைகளைப் போல நேசிக்க முடியாது, இருக்க முடியாது. வசனம் நம்மை நோக்கி வரும் பொழுதெல்லாம் தயவு செஞ்சு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் அன்பாய் சொல்லுகிற காரியம், கேட்குறதுக்கும் மார்க்கு போடுறதுக்கும் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த வசனம் எனக்குள்ளே போய் என்ன செய்துங்கிறத பரிசோதித்து பார்த்து கொண்டே இருங்க. சில பேருக்கு நிறைய பொருட்களை வாங்கி வாங்கி வீட்டுக்குள்ளே போடுவாங்க, அது ஒன்றுமே யூஸ் ஆகாது. சில பேருக்கு பொழுதுபோக்கே என்னென்னா, இப்போ ஆன்லைன் வந்துருச்சுல, நிறைய பேருக்கு காசு கொளுத்து போச்சு. எதையாவது என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை ஆர்டர் பண்ணுறது, ஒரு 2 நாள் யூஸ் பண்ணுறது, அது தூக்கி மூலையில் போட்டுடுறது. அது சும்மா தானே கிடக்குன்னு யாருக்கும் எடுத்து கொடுக்குற பழக்கமும் கிடையாது. அப்போது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாத பொருள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆமென். ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடந்துச்சுன்னா யாருக்காவது கொடுத்துருங்க. இதுக்கா பாஸ்டர் எங்களை வர சொன்னீங்க? சில ஆட்களுக்கு கொடுக்குற தன்மையே கிடையாது. நான் சபையில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பொருட்கள் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சபைக்கு கொடுக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எக்ஸ்ட்ரா வச்சிட்டு இருக்கக்கூடாது. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. யாருக்கோ தேவையான ஒன்று உங்ககிட்ட சும்மா கிடக்கக்கூடாது. அதை யாருக்காவது கொடுத்து அதை பயன்படுத்திடணும். ஒரு சபைக்கு போயிருந்தேன். நல்ல வேளை அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். எனக்கு வருத்தம் தான். போயிட்டு அவர் சில சவுண்ட் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு எனக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்கன்னு என்னை கூப்பிட்டுருந்தார். சரின்னு போனால் அங்கே அவருடைய சிஸ்டத்துக்கு தேவையான சில காரியங்கள் வேணும்னு சொல்லும்போது, அவர் இந்த ரூமுக்குள்ளே இருக்குது பாஸ்டர், வந்து கொஞ்சம் பாருங்கள், அது ஏதாவது யூஸ் ஆகுமா அப்படின்னாரு. நானும் நம்ம ரூம் மாதிரி நினச்சிட்டேன். உள்ளே போனால் இந்த சபையில் பாதி சைஸுக்கு ரூம் இருக்குது. ஃபுல்லாக ரேக்காக இருக்குது. ஒரு 6-7 கீபோர்டு கிடக்குது, 6-7 ஆம்பிளிஃபையர் கிடக்குது, ஒரு 15 ஸ்பீக்கர் கிடக்குது, ஸ்பீக்கர் பாக்ஸ். அவ்வளோ பொருள் ஸ்டாக் வச்சுருக்காரு. எல்லாம் வந்து வருஷக்கணக்காக அதை கலட்டி போட்டு சும்மா வச்சுருக்கிறாரு. எனக்கு பார்த்த உடனே ஷாக் ஆகி போச்சு. ஏன் பாஸ்டர், இது யாருக்காவது கொடுக்கலாமே? எத்தனையோ கிராமங்களில் சபைகளில் ஒரு ஆம்பிளிஃபையர் வாங்க முடியாமல், ஒரு ஸ்பீக்கர் வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க ஜீவா, நீங்கள் வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு கதவை போட்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், ரொம்ப துக்கம் எனக்கு. ஹல்லேலூயா. கொடுக்கறதுக்கு ஆசை இருக்குது, கொடுக்க முடியல. ஆனால் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற மனப்பக்குவம் இல்லை. தயவு செஞ்சு உபயோகமற்ற பொருட்களை வீட்டில் தயவு செஞ்சு வைக்காதீங்க. உங்களுடைய தேவையற்றது யாருக்கோ தேவைப்படுகிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், என்றைக்கு நம்ம கண்ணை மூடுவோம்னு நமக்கே தெரியாது. அதுக்கு முன்னாடி நல்ல புண்ணியத்தை செஞ்சுட்டு போயிடுவோம். ஹல்லேலூயா. ஆமாம், இதை எதுக்கு சொன்னேன்? மாற்றம் வரணும், இருதயங்களில் மாற்றம் வரணும். ஹல்லேலூயா. அந்த மாற்றம் இல்லாமல் நான் ஒரு ஆராதனைக்கு போனேன். சில பேர் பார்த்திங்கன்னா அங்கங்கே கூட்டமாக போயிடுவோம். அங்கே ஒரு சுகமளிக்கிற கூட்டம், இங்கே அற்புத கூட்டம், இங்கே வந்து மிரக்கிள் குருசேடு, இங்கே போனால் அப்படியே கண்ணை திறந்தார், காதை திறந்தார், இருதயத்தை திறக்கலையே. ஹல்லேலூயா. அப்படியே போய் அங்கங்கே அதை மேய்ஞ்சிக்கிட்டே அலையிறது. ஆனால்
ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவ பிள்ளைகளே, கேட்ட சத்தியத்துக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், அதில் என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற அந்த உணர்வு உள்ளவர்களாக கர்த்தருடைய வசனத்தை கேட்போம். ஏன்னா எல்லாத்துக்குமே இன்னொரு சான்ஸ் இருக்குங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இவர் விட்டால் நம்மளை சாவடிச்சுடுவார் போல தெரியுது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? இருக்கிற வாய்ப்பில் தான் நம்ம சரியான காரியத்தை செய்து பழகிக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு அன்பாக இந்த காரியத்தை சொல்கிறேன். அப்போது இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தில் அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு எந்த குறையும் இல்லை. ஏதாவது ஒன்று கொஞ்சம், அதாவது கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி சபை ஃபுல்லாக ஆட்கள் இருந்தாங்க. ஒரு நாள் நான் மனசில் யோசித்தேன், ஆண்டோடைய கிருபையில் இப்போ தான் கொஞ்சம் சபை வளர்ந்துருக்குதுன்னு யோசித்தேன். போட்டாங்க லாக்டவுனு. கொரோனா அநேகருடைய வாழ்க்கையில் இருந்த ரட்சிப்பையும் வாரிட்டு போயிடுச்சு, விசுவாசத்தை வாரிட்டு போயிடுச்சு, தேவன் மேல் வைத்திருந்த அன்பையும் அது வாரிக்கொண்டு போய்விட்டது. இவைகளெல்லாம் நமக்கு பரீட்சையின் நாட்கள். அல்லேலூயா. நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருக்கக்கூடாது. சோதனைகள் வரும், தேவனை பின்பற்ற முடியாத போராட்டங்கள் வரும். அதுதான் வாழ்க்கை. ஏன்னா நமக்கு பேர் விசுவாசிகளுடைய கூட்டம். விசுவாசிகள் என்றாலே காணப்படாதவைகள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, நம்பப்படுகிறவைகள் மேல் வைத்திருக்கிற உறுதி, அதில் நிலைத்திருந்தால் தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு ஏற்கனவே நாம் தண்டில் சேவகம் பண்ணும்படி நாம் எழுதி கொண்டவர்கள், பேர் எழுதி கொண்டிருக்கிறவர்கள். நான் ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று வந்தால் நீங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு தான் பின்பற்றி ஆக வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இது பஞ்சு மெத்தையில் அல்லது ஒரு சிவப்பு கம்பளத்தில் நடக்கிறதான ஒரு வாழ்க்கை அல்ல. ஏன்னா நாம் எங்கே போக போகிறோங்கிறது பிசாசுக்கு தெரியும். அதனால் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தடை பண்ணக்கூடிய சகல காரியங்களும் வரும். அப்படி இருக்கும் பொழுது அதாவது நான் பொதுவாக சில இடங்களில் ஆராதனை நடத்தும் போது யாரும் வாயத்திறந்து ஆராதிக்க மாட்டாங்க. உடனே நான் ஒரு முடிவுக்கு வருவேன், யார் ஆராதிக்கிறாங்களோ இல்லையோ நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆமாம், சபை ஆரம்பித்த புதுசுலலாம் அதே விசுவாசம்தான். அதுலேயும் அந்த ஆரம்ப காலத்தில் சில ஆட்கள் இருந்தாங்க. அப்படி அந்த கூட்டம் வந்துச்சுன்னா நம்ம எப்போனா தெரிஞ்சோ தெரியாமல் கண்ணை திறந்துட்டோன்னா, ஐயோ இவ்வளோ பேர் நம்மளை முறைச்சிட்டு இருக்காங்களா. அதாவது ஆர்எஸ்எஸ்காரங்க சபைகளை நுழைஞ்சிட்டோன்னா கத்தியை வச்சுட்டு நிற்பாங்க. அந்த மாதிரி அப்படி அதை பார்த்த உடனே நமக்கு இருக்கிற விசுவாசமும் போயிடும். அப்படியே கொட்டை கண்ணை திறந்து பார்த்துட்ருக்கோம். அப்போது இதெல்லாம் மூஞ்ச பார்த்தா நம்ம விசுவாசம் என்ன ஆயிரும், போயிடும். நீ ஆராதிக்கிறியோ இல்லையோ, நான் என் தேவனை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஆபத்து காலங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆபத்து காலத்தில் நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஆபத்துகள் வருகிறது என்று சொல்லி ஒரு வேத பகுதியை பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2:23 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த முதல் ஆபத்து. இதனுடைய தலைப்பு என்ன? இது முதல் ஆபத்து. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த முதல் ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னால், யாத்திராகமம் 2:23 வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. போதும். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். ஏன் இந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், யோசேப்புடைய நாட்களிலே ஒரு எகிப்தின் ராஜா இருந்தான். அந்த எகிப்தின் ராஜா, அதாவது எபிரேயர்கள் ஆடு மேய்க்கிறவர்கள், மேய்ப்பர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க மாட்டார்கள். அதுவும் எபிரேயர்கள் எகிப்தியருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்கள், கீழ்ஜாதிக்காரங்க அவங்க கணக்குக்கு. அப்போ அப்படிப்பட்ட கீழ்ஜாதிக்காரங்களுக்கு தேசத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். எகிப்தை பொறுத்த வரைக்கும் எகிப்துடைய ராஜாவுக்கு பேர் பார்வோன். பார்வோனில் நிறையா பார்வோன் இருந்தாங்க. அதில் அந்த போஸ்டிங்க்கு பேர் என்ன அப்படின்னா பார்வோன். இப்போ நம்ம நாட்டில் முதல் குடிமகனுக்கு பேர் என்னது? குடியரசுத் தலைவர்னு சொல்கிறாங்க இல்லையா?
அதே போல தான் அங்கே பார்வோன் என்று சொன்னால் அவர்தான் பிரதானமானவர், அவர்தான் அந்த தேசத்துக்கு தெய்வமும் கூட. பார்வோனை அவர்கள் தெய்வமாகத்தான் வழிபடுவாங்க. அப்படிப்பட்ட எகிப்திய கலாச்சாரம் உள்ள ஒரு தேசத்துக்குள்ளே அந்த யோசேப்பு அவனுக்குள் இருந்த தேவனுடைய ஆவியினாலே அடையாளம் காணப்பட்டு அவனை பிரதானமான ஒரு நபராக அந்த தேசத்திலே மாற்றி, அதாவது பார்வோனுக்கு அவனை ஆண்டவர் தகப்பனாக்கினார் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதாவது யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு உயர்ந்த ஜாதிக்காரங்க வந்து ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரங்களை பார்த்து, வயசானவரை ஒரு ஆளை பார்த்து அப்பான்னு கூப்பிடுவாங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு தாழ்ந்த ஜாதியில் உள்ள வயசான ஒருத்தர் வராரு. தாழ்ந்த ஜாதினா நான் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லப்படுகிறவர்கள், சரியா? அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயசானவரை ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் வந்து பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. அதாவது இன்றைக்கி காலங்கள் கொஞ்சம் மாறிடுச்சு, ஆனாலும் அப்படிப்பட்டதான ஒரு சிந்தை உள்ள நம்ம நாடே அப்படி இருக்குதுன்னா, அந்த எகிப்து தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தன்னுடைய மைண்ட்லேயே அவங்க உச்சக்கட்டத்தில், ஏன்னா தேவனுக்கு சமமாக இருப்பாங்க. அவனுக்கு ஆண்டவர் அவனை தகப்பனாக்கினார் அப்படின்னு சொல்கிற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி யோசேப்பை தேவன் அந்த தேசத்தில் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து. அப்படின்னா இந்த அடிமைத்தனம் எங்கிருந்து வந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துக்கு அடிமைகளாக போனாங்களா? சொல்லுங்கள். அதாவது பாபிலோனுக்கு அடிமைகளாக போனாங்க, ஏன்னா சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து யோசேப்பினுடைய நாட்களில் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபுடைய பிள்ளைகள், கிட்டத்தட்ட அவனுடைய சந்ததியார் ஒரு 70 பேர் வந்து எகிப்து தேசத்துக்குள் போனாங்க. பார்வோன் ராஜாவினாலே கனப்படுத்தப்பட்டு கோசேன் என்கிறதான ஒரு செழிப்பான தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு, அவர்கள் ஆடு மேய்க்கிறவர்களாக இருந்தபடினால மேய்ச்சலுக்கு ஏற்ற விதமாக அந்த நைல் நதி ஓரமாக இருக்கக்கூடிய கோசேன் தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவங்களுக்கு நல்ல புல்வெளிகள் இருக்கணும், அவங்களுடைய ஆடு மாடுகளை மேய்த்து அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்வோன் ராஜா வந்து இருக்கிறதுலையே செழிப்பான ஒரு இடத்தை கொடுத்து அந்த யோசேப்புடைய தகப்பனுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் கொடுத்தான். அப்போது ஒரு கனம் பெற்ற ஒரு கூட்டமாக அந்த தேசத்துக்குள்ளே போனவர்கள் இன்றைக்கு அடிமைத்தனத்தினால் தவித்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. வார்த்தையே வித்தியாசமாக இருக்குது. அப்போ அந்த அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம்? எகிப்தின் ராஜா மரித்தான். புரியுதா? எகிப்து ராஜா அப்படியே யோசேப்போடைய பிள்ளைகளுக்கெல்லாம், அவங்களுடைய சந்ததிகளுக்கு, அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு ஒரு தனி செல்வாக்கு கொடுத்து சுகபோகமாக வாழ்கிறதுக்குரிய வாய்ப்புகள், அனுகூலமான சூழ்நிலைகள் வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவர் மிகவும் பெருகினார்கள். அப்போ அதுக்கு பின்னாடி உள்ள வசனத்தை பார்ப்போம். மிகவும் அவர்கள் பழுகி பெருகும்போது அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரு குறையுமே இல்லைன்னு உடனே கொழுப்பு வந்துடும். என்ன வந்துடும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வசதி வரலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், வசதி வரும்போதே வேறு சிலதும் சேர்ந்து வரும். புரியுதா? கஷ்டத்தில் இருக்கும்போது, நெருக்கத்தில் இருக்கும்போது கர்த்தரை தேடுகிற அந்த வாஞ்சை கொஞ்சம் அப்படியே சுமூகமாக மாறும்போது வராது. உங்களுடைய வளர்ச்சி ஒரு சீராக இருக்கணும். ஒரு பக்கம் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டு போனாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய கரத்தை நீங்கள் பிடித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் நீங்கள் சரணடைந்தவர்களாகவே முன்னேறி போனீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் உயர்வுக்கு போகும்போதும் ஆண்டவரை நீங்கள் கூப்பிட்டுட்டே போகணும். தாழ்வில் இருக்கும்போது அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டிருந்தீங்க, ஆனால் உயர்வுக்கு போகும்போது பிடிச்சிருக்கீங்களா? அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. அதனால தான் ஆதி அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டுங்கிறார். ஆதியில் ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இருக்கும்போது நீ ஆண்டவரை பிடித்தது போல் இன்றைக்கி பிடித்திருக்கிறாயா? அதுதான் முக்கியம். அப்போ உயர்வு வரும்போதே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அப்படியே சுகபோகத்தில் மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வசதி என்பது, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு டேஞ்சரான ஒரு விஷயங்க. உங்கள் அநேகரை கர்த்தர் உயர்த்த போகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஒரு அந்தஸ்துக்கு மேலே போகும்போது உங்களோட பழகுகிறவருடைய ஸ்டேட்டஸும் அதிகமாகும். புரியுதா?
உங்களுடைய ஸ்டேட்டஸ் அதிகமாகும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறையா வரும். இவை எல்லாவற்றிலும் நீங்கள் ஆதியிலே கொண்டிருந்த அன்பில் நிலைச்சிருக்கீங்களா? அன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை பின்பற்றினது போல் இன்றைக்கி பின்பற்றுறீங்களா? இதை நீங்கள் அப்பப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை என்றைக்குமே ஐசியூ வார்டில் தான் இருக்கும். சொல்லுங்கள், ஐசியூ வார்டுன்னா என்ன? அவசர சிகிச்சை பிரிவு. அல்லேலூயா. அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ டெம்பரேச்சரை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பிபி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இசிஜி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சீராக இருக்குதான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் எப்போவுமே செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உயர்வு ஒரு பக்கம் அது தானாக வரும். ஆனால் அதை செக் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆபத்தில்லை, உங்களுக்கும் ஆபத்தில்லை. அல்லேலூயா. ஆனால் நம்ம கொஞ்சம் நிர்விசாரமாக இருந்தோம்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம உயர்ந்திருப்போம். உயர்ந்ததுக்கு பிறகு நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நம்மை தாழ்த்தி இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகும். அன்னைக்கு மனசில் ஆசை மட்டும்தான் இருக்கும். வேதம் சொல்கிறது, சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோம்பேறிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜெபிக்கணும்னு ஆசை மட்டும்தான் இருக்கும், ஜெபிக்க முடியாது. நல்லா வேதம் வாசிக்கணும்னு ஆசை மட்டும்தான் இருக்கும், வாசிக்க முடியாது. ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை மட்டும்தான் இருக்கும், அது உங்களுக்கு இருக்காது. அல்லேலூயா. அந்த ஆதியில் இருந்த அந்த தாழ்மை, ஊழியக்காரர் சொன்ன எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டார், நாங்கள் அப்படி தான் வாழ்ந்தோம். அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டார், அவர் எங்கள் நன்மைக்கு சொல்லியிருக்கிறார், அதில் நாங்கள் மீற மாட்டோம். அல்லேலூயா. அப்போது அதில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னாவே, ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையில் நான் உறுதியாக இருப்போமானால், அல்லேலூயா, அந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னாவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்து கிடையாது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த ஆபத்து முதல்ல அவங்க என்ன நினச்சாங்க, அடுத்த ராஜா வந்து தான் எங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னு நினச்சாங்க. ஆபத்து முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் வரும். அல்லேலூயா. அதுக்கு வர்றது தெரியாது. ஏன்னா கோசேன் தேசம் கொடுத்துட்டாச்சு. அப்படியே திரும்பி பார்த்தா நைல் நதி என்றைக்குமே வற்றாத ஒரு நதி, இன்றைக்கு வரைக்கும் அது வற்றாத நதி தான், நீல நதி என்று சொல்லுவார்கள். அப்போ அப்படிப்பட்ட வற்றாத ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே புல்வெளிக்கு பிரச்சனை கிடையாது. எகிப்தில் பஞ்சகாலம் வரும் பொழுதும் அந்த கோசேன் தேசம் செழிப்பாக தான் இருக்கும். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி திருமணமாக போகிற பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகி நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சின்னு உடனே மிதந்துடக்கூடாது. அல்லேலூயா. வரும், அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்துகள் வரும். அதில் நம்ம தெளிவாக இருந்து, அல்லேலூயா, அப்படி இருக்கும்பொழுது தான் எகிப்தின் ராஜா மரித்தான். ஏன்னா இவங்க முழு நம்பிக்கை என்ன, பார்வோன் இருக்காரியா, பார்வோன் இருக்கிறார், அதனால் எங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு நினச்சாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மரணத்தின் நாள் உண்டு இல்லையா? அவருக்கும் வயசாகி போச்சு, அவர் மரித்து போனார். பார்வோன் ராஜா மரித்த பின்பு தான் அடிமைத்தனமே உள்ளே வந்துச்சு. காரணம் என்னென்னா, பின்னாடி உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத பார்வோன் ஒருத்தன் தோன்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த உடனே அடிமைத்தனம் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல வாழ்க்கையில் செழிப்பு வந்துச்சு. அது வரைக்கும் பஞ்சத்தில் கிடந்தாங்க. அதாவது அவர்கள் பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பஞ்சத்தில் கிடந்தாங்க, உலகம் முழுவதும் பஞ்சம். ஆனால் யோசேப்பின் மூலமாக அந்த பஞ்ச காலத்தில் போஷிக்கும்படி அவர்கள் எகிப்து தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஏற்கனவே சேமித்து வைத்திருந்த தானியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அவங்களுக்கு பஞ்ச காலத்தில் திருப்தி அடைந்தார்கள். நான் அவங்களுக்கு சொல்கிறேன், என்ன, அதாவது தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது மாத்திரமல்ல, சந்திக்கப்படாமல் இருக்கும் போதும் சரி, துதியையும் ஆராதனையையும் ஸ்தோத்திரத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் வறட்சி தானாகவே வரும். புரியுதா? அப்போ இவர்களுக்கு ஏற்பட்ட வசதி நிலை அவங்களுக்கு பஞ்சத்தை, அதாவது ஆவிக்குரிய பஞ்சத்தை உருவாக்கிச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன், யோசேப்பையே அறியாத பார்வோன் வந்தால் என்ன காரணம்? யோசேப்பு அங்கே பேசப்படவில்லை, யோசேப்பு நினைக்கப்படவில்லை. இப்போது ஒரு காலத்தில்
மக்கள் திலகம் அப்படின்னா யார் சொல்லுங்கள்? எம்ஜிஆர். இப்போ யாராவது எம்ஜிஆர் நினைக்கிறாங்களா? சொல்லுங்கள். நினைப்பாங்க. அவருக்கு ஒரு பிறந்தநாள் வரும்போது நினைப்பாங்க, எலெக்ஷன் வரும்போது நினைப்பாங்க. அப்புறம் மாண்புமிகு அம்மா 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 அம்மானாங்க. அப்புறம் அம்மாவும் இப்போ எப்போ நினைக்கிறாங்க? எலெக்ஷன் வந்தால் நினைக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவரை ஒரு வயலும் மதிக்கலை. இப்போ அவர் போனதுக்கு பிறகு அவர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அதை பண்ணார், இதை பண்ணார். அல்லேலூயா. இவ்வளவுதான் மறதியின் பூமி என்று வேதம் சொல்கிறது. எல்லாவற்றையும் மறந்து போகிற உலகம் இது. அப்போ இப்படிப்பட்ட மறக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே யோசேப்பு மறக்கப்பட்டதுனால தான் பார்வோன், அதாவது அறியாத பார்வோன் வந்தான். எகிப்து தேசம் முழுவதும் யோசேப்புன்னா யாருன்னே தெரியாது. அந்த நிலைமைக்கு காரணம் என்ன? மெஜாரிட்டியாக பெருகி இருந்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் யோசேப்பு ஏன் நினைவு கூறப்பட வேண்டும்? யோசேப்பை உயர்த்தின தேவன் நினைவு கூறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது எங்கள் யோசேப்பு ஐயா ஒருத்தர் இருந்தார், அவர் இந்த நிலைமையில் இருந்தார், ஆண்டவர் அவரை இப்படி உயர்த்தி கொண்டு வந்தார், அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி யோசேப்பை உயர்த்தினது போல் ஆண்டவர் எங்களையும் உயர்த்துவார். நீ துதித்து ஆராதித்து மற்றவங்களுக்கு அதை சுவிசேஷமாய் அறிவித்திருந்தால், சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ஏன் அல்லேலூயா சொல்ல சொன்னேன்? உங்களுக்கு தூக்கம் வந்துடக்கூடாதுன்னு. அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம். சில பேர் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிருப்பீங்க, அப்படியே கொஞ்சம் பரலோகத்துக்கிட்ட நெருங்கி போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால் மறுபடியும் இப்போதைக்கு பரலோகத்துக்கு போகாதீங்க, கொஞ்சம் கிட்ட வந்து இருங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்திருந்தால் யோசேப்பும் ஞாபகத்தில் இருந்திருப்பான், யோசேப்பை உயர்த்தின தேவனும் ஞாபகத்தில் இருந்திருப்பார். தேவன் மறக்கப்பட்டதினாலே அந்த தேசத்திலே ஒரு ஆபத்து வந்தது. முதல் ஆபத்து எதனால் வந்தது சொல்லுங்க? இப்போது எத்தனையோ மிஷினரிமார்கள் இந்த பூமியில் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. அவர்களுடைய தியாகங்கள் மறக்கப்படும் பொழுது தான் தேவனும் அந்த தேசத்தில் மறக்கப்படுகிறார். இன்றைக்கி இந்த இந்திய தேசத்தில் கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒன்று வந்தது. அவன் வந்தது என்னமோ பிஸ்னஸுக்கு தான். ஆனால் அவர்களோடு சேர்ந்து வந்த மிஷினரிமார் தான் இந்த இந்திய தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான் படிக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் கல்வி வேண்டும் என்று சொல்லி கல்விக்கூடங்களை கட்டி அநேக பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது. அதன் மூலமாக எல்லாரும் கல்வி கற்க முடியும் என்கிற சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கினார்கள். அதோடு கூட அவர்கள் ஆண்டவருடைய அன்பையும் அவர்கள் குறித்து போதித்தார்கள். போதிக்கப்பட்ட அவர்கள் வெறுக்கப்பட்டார்கள். கல்வியை பிடித்து கொண்டார்கள். கல்வியை கொண்டு வந்தவர்களை வெறுத்து தள்ளினார்கள். அவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள். ஊரில் இருந்த சொத்துக்களெல்லாம் விற்று கொண்டு இவங்க தேசத்தில் கொட்டினவங்க உண்டு. கிழக்கு இந்திய கம்பெனிக்காரன் கொள்ளடிச்சிட்டு போனான். அவன் பிஸ்னஸ்மேன், அவன் வேறு. நிறைய பேர் அதையும் இதையும் குழப்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது அன்றைக்கு பாருங்கள், ஆங்கிலிக்கன் சர்ச் கவுன்சில் மிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு மிஷினரி ஸ்தாபனம் உள்ளே வந்தது. இன்றைக்கி ஆங்கிலிக்கன் சர்ச்சின்னு சொல்கிறாங்க, அது டூப்ளிகேட்டு. அன்னைக்கு இருந்தது ஒரிஜினல். அவர்கள் தேசத்தில் தேவாலயங்களை கட்டினாங்க. தேவாலயங்களை சார்ந்து பள்ளிக்கூடங்களை திறந்தார்கள். அவர்களுக்கு எல்லா ஜனங்களுக்கும் கல்வி இலவசமாக கொடுக்கப்பட்டது. அப்படியெல்லாம் தியாகமாக அவர்கள் செஞ்சு அங்கே அவங்க ஊரில் இருந்த சொத்துக்களெல்லாம் விற்று கொண்டு இங்கே போட்டாங்க. அதுக்கு பிறகு விடுதலை அடைந்த பிறகு வெள்ளைக்காரர்கள் வெளியே போகணுங்கிற சூழ்நிலை வரும்போது இந்த ஆங்கிலிக்கன் சர்ச் கவுன்சில் மிஷன் ஆஃப் இந்தியா நம்முடைய இந்தியாவில் வட இந்தியா தென்னிந்தியான்னு ரெண்டு பிரித்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சிஎஸ்ஐ சபையை தென்னிந்தியர்களுக்கும், சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா சிஎன்ஐ என்கிறதான ஸ்தாபனத்தை ரெண்டு பிரித்து அவர்கள் வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் தனி டயோசிஸாக அது பிரித்து கொடுத்தார்கள். அவர்கள் தியாகமாய் கட்டி கொண்டு வந்ததான சொத்துக்களும் சரி, இன்றைக்கி அது வேறு விதமாக அது தவறாக பயன்படுத்த நம்ம ஆட்கள் கையில் வந்த பிறகு தான் இது இந்த சூழ்நிலையை. அப்போது நன்றி மறக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். செய்த நன்றியை மறக்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மறந்துடக்கூடாது. கர்த்தர் நம்மை முன்பு நடத்தி வந்த பாதைகள், நமக்கு முந்தின அப்போஸ்தலர்களை கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள், நமக்கு முந்தின பரிசுத்தவான்களை கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் மறந்தீங்கன்னு சொன்னால் தேசத்தில் இயேசு கிறிஸ்து மறக்கப்பட்டு போவார். அல்லேலூயா. இன்றைக்கி
எனக்கு தெளிவாக தெரியலனா கூட மணிப்பூர் மாநிலத்தில் இதே சம்பவங்கள் தான். துன்புறுத்தப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்குள்ளே ஜாதி வெறி. அந்த இன மக்கள் வேறு யாரோடையும் சேர மாட்டாங்க. மற்றவங்களெல்லாம் அற்பமாக எண்ணுவார்கள். தேவன் கொஞ்ச காலம் பார்த்தாரு, நீ வெறும் கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு மட்டுமா, நீ மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் அப்படிப்பட்டதான இன வெறிகளும் மத வெறிகளும் மனிதாபிமானத்தை விட்டு மீறும் பொழுது தேவன் அவர்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடக்கூடிய சூழ்நிலை வந்ததுக்கு என்ன காரணம்? அந்த வார்த்தையே விகற்பமாக இருக்குது. சந்தோஷமாக தானே இருந்தீங்க, சந்தோஷமான சூழ்நிலையை தானே கர்த்தர் உங்களுக்கு வச்சுருந்தார். ஏன் அடிமைத்தனம் வந்தது? அந்த அளவுக்கு நீங்கள் தேவனையும் மறந்தீர்கள், தேவன் நடத்திய பரிசுத்தவான்களையும் நீங்கள் மறந்தீர்கள். தேசத்தில் அடிமைத்தனம் வந்தது, இன்றைக்கும் வந்திருக்கிறது நம்முடைய தேசத்தில். அல்லேலூயா. ஆமாம். எத்தனை பேருக்கு மிஷினரிகளுடைய ஸ்டோரியை படிக்கிறதுல சந்தோஷம் இருக்குது? இன்றைக்கி உங்கள் எல்லாருடைய கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குல்ல, வேண்டாததை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் படிங்க. அது ஆடியோவாகவும் இருக்குது, அது டெக்ஸ்ட்லையும் இருக்குது, வீடியோவாக இருக்கிறது. எப்படி வேண்டுமோ நமக்கு முன்னாடி ஓடின பரிசுத்தவான்களுடைய வரலாறை படிங்க. அந்த அறிவு மண்டையில் ஏறட்டும். வேறு என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்கிறோம் உட்காந்துக்கிட்டு. அந்த தியாகங்கள் நமக்கு வந்தால் நாமும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். அந்த தியாகங்கள் நம்ம மனசில் வந்தால் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவரே, இன்றைக்கி தேவாலயத்தில் நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறேனே, இது யார் மூலமாக வந்தது? எத்தனை பரிசுத்தவான்களுடைய தியாகத்தின் மூலமாக வந்தது? அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகமே ஒரு பெரிய வண்டியில் தூக்கிட்டு வருவாங்களாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் மட்டும் தோல் சுருள்கள் இருக்கும். எத்தனையோ வண்டிகளில், மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு வருவாங்களாம். இன்றைக்கி எல்லா தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகத்தையும் ஒரு புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறோமே, அதற்கு பின்னாடி எத்தனை தியாகங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி டெக்னாலஜி அதிகமாக போய் நம்ம மொபைலில் எல்லாமே வந்திருக்குது. எங்கே போனாலும் நமக்கு இன்றைக்கி என்கிட்ட பைபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது. உண்மையா இல்லையா? நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம பைபிளை தூக்கிட்டு போக முடியாது. ஆனாலும் எங்கே போனாலும் நம்ம பாக்கெட்டில் இப்போ பைபிள் இருக்குது. அந்த சிந்தனை இருக்குதா? என்கிட்ட காஸ்ட்லி மொபைல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிந்தனைகளை மாற்றுங்க, ஆபத்து வராது. அல்லேலூயா. அப்போது அடிமைத்தனத்துக்குள்ளே முறையிடுகிறதுன்னு என்ன? கூப்பாடு போடுறது. ஐயையோ ஆண்டவரே காப்பாற்ற மாட்டீரா, ஏன்பா உனக்கு இந்த நிலைமை? நீ தேவனை மறந்தாய், தேவன் உன் பிள்ளைகளை மறந்தார். அல்லேலூயா. அடுத்த சந்ததி பாதிக்கப்பட்டது. அப்போது இப்படிப்பட்டதான ஆபத்து வந்ததுக்கு நீதிமொழிகளில் 2 வசனத்தை நம்ம வாசிப்போம். 1:25-26 வாசிங்க. நீதிமொழிகள் 1:25-26. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். வார்த்தை பார்த்தீங்களா? என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி. கர்த்தர் ஆலோசனைகளை வேதத்தின் மூலமாக கொடுக்குறாரு, ஊழியக்காரர் மூலமாக கொடுக்குறாரு. அல்லேலூயா. கொடுக்கப்படுகிற வார்த்தைகளெல்லாம் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் அந்த ஆலோசனைகளை எடுத்துக்கிறதே கிடையாது. அப்புறம் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டாலும் அப்புறம் நாங்கள் தான் உட்காந்து அழ வேண்டி இருக்குது. அதாவது என் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் எங்கேயாவது சிக்கிக்கிட்டாங்கன்னா அதுங்களுக்கு வர்ற ஆபத்துக்கு நான் தானே தலையை கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆலோசனையை தள்ளுகிற அந்த, அதாவது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கட்டும், ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை தள்ளி விடுகிறது எங்களுக்கு தூரமாக இருப்பதாக. அல்லேலூயா. வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். எதுவுமே சும்மா ஆதாயத்துக்காக சொல்லப்படுகிறதும் இல்லை, அட்ராக்ஷனுக்காக சொல்லப்படுகிறதும் கிடையாது. சில நேரங்களில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியமாக இருக்கும், அல்லது நாங்களே நேரடியாக பாதிக்கப்பட்டு வந்த காரியமாகவும் இருக்கும். அதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, அப்படிலாம் எங்கே நடந்துட போகுது, அப்படிலாம் வருமா அப்படின்னா. அதாவது அனுபவங்கள்ங்கிறது 2 விதத்தில் உண்டு. இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் வர்றதை பார்த்து கற்றுக்கிறது அது ஒரு அனுபவம். இல்லை பாஸ்டர், நான் நேரடியாக அடி வாங்கினா மட்டும்தான் நான் கற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது.
கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு உபத்திரவப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டார் என்பதை ஏற்றுக்கொண்டோமானால் நமக்கு நரக வேதனை இல்லை. அவரெல்லாம் எதுக்கு வந்தாரோ எதுக்கு போனாரோ நினைக்கிறவனுக்கு நரக வேதனை உண்டு. அவர் வேதனையை எனக்குரியது என்று ஏற்றுக்கொண்டவனுக்கு அக்கினியும் கந்தகமும் கிடையாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரோ எதுக்கு போனாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவனுக்கு அக்கினியும் கந்தகமும் உண்டு. அப்போ அவர் எனக்காக பலி ஆகியிருக்கிறார். அதை பார்த்து நான் பலியாகாதபடி நான் என்ன செய்யணும்? என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஆலோசனைகளை தள்ளி கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறது. ஒரு கடிந்து கொண்டு ஒரு வார்த்தையை சொன்னால் உடனே புஷ்குன்னு அப்படியே அல்லேலூயா முகம் கோணக்கூடாது. அதாவது நான் சொல்லியிருப்பேன், 2000 பேர் உட்காந்துருப்பாங்க, தப்பு எவனோ பண்ணியிருப்பான், பாஸ்டர் என்னையை கூப்பிட்டு திட்டுவார். அது எங்கே கூப்பிட்டு திட்டுவார்னா இப்படி கூப்பிட்டு திட்டுவார், எல்லாருக்கும் முன்னால் வச்சு திட்டுவார். நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா? அது மட்டுமா சொல்லுவார்? என் கூட வேலை செய்கிறவனுங்க கூலிக்கு மாரடிக்கிறவனுங்க என்னென்னலாம் பேசுவார் தெரியுமா? ஆனால் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கும்போது சிரிச்சுக்கிட்டே தான் போவேன். என் தகப்பன் என் மேலே அன்பு வைத்து என் மேலே ஒரு உரிமை இருக்குன்னு சொல்லி என்னை திட்டிருக்கிறாரு. ஆமென். அப்போது அதாவது இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதான் அடிக்கடி உங்களுக்கு வசனத்தை சொல்லி கேட்க மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன செய்யறது? திருக்குறளை சொல்ல வேண்டியிருக்கு. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன், இடித்து உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை இடித்து சொல்லக்கூடிய ஆள் இல்லைன்னா, கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லைனாலும் நீ கெட்டு போயிடுவியான். உன்னை தனியாக யாரும் கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதான் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அப்போது இடித்து உரைக்கக்கூடிய வார்த்தைகள் வருகிறத என்னைக்கு நீதிமான் தயவாய் குட்டும்போது அதை உனக்கு தலைக்கு எண்ணெயாக நீ ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாயோ அன்றைக்கு அந்த கடிந்து கொள்ளுதலை நீ வெறுக்க மாட்டாய். ஹல்லேலூயா. அதாவது எந்த ஊழியக்காரங்களும் உங்களை சும்மா குத்தி உங்களை காயப்படுத்துறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? இந்த பாருங்கள், ஒருத்தன் ஜஸ்டின்னு ஒருத்தன் இருக்கான் மதுரையில், ஒரே சினிமா பாட்டு தான், லேட்டஸ்ட்டாக வர்ற பாட்டு எல்லாமே. அன்றைக்கி கூட பையன் சொல்லிகிட்டு இருந்தான், இயேசு கிறிஸ்து தான் படையப்பாவான், அவர் தான் படையப்பாவான். அதனால் அந்த படையப்பா பாட்டெல்லாம் பாடி அதை அப்படியே இயேசு கிறிஸ்துவோட படையப்பாவை ஒப்பிட்டு ஒவ்வொரு பாட்டையும் ஒப்பிட்டு ஒரே டான்ஸு, அதுக்கு தனி கொயர். நீங்களாம் என்ன கொயரில் பாடுறீங்க? ஆமாம், அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸே தேவையில்லை இல்லையா? எல்லாம் ஃபேமஸான பாட்டுகள் தானே, அடித்து நொறுக்கிறது, ஒரே மியூசிக்கு, டான்ஸு, குத்துப்பாட்டு எல்லாம் பாடி எல்லா பாட்டுலேயும் எவனையோ ஒருத்தனை நினச்சி எவ்வளோ ஒருத்தி பாடுவா, அல்லது எவளையோ நினச்சி எவனோ ஒருத்தன் பாடுவான். அதான பாட்டு. அதில் எல்லாமே மணவாளனாக வர்றது இயேசு கிறிஸ்துவாகவும் மணவாட்டியாக வருகிறது திருச்சபையாகவும் வைத்தே பாட்டு பாடி அவன் கதையை ஓட்டான். கூட்டம் சேருது, குமியுது போய். அவன் யாரையும் கடிந்து உரைக்கிறது கிடையாது. அவன் யாரை கடிந்து சொல்கிறான்னா எங்களை மாதிரி சத்தியத்தை போதிக்கிற பாஸ்டர்ஸை தான் அவன் திட்டிகிட்டு இருக்கிறான். வர்ற விசுவாசிகளை திட்டுறது கிடையாது. அப்போ அங்கே இடித்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, அது கூட்டம் சேருது. இடித்து பேசுகிற ஆட்கள், ஊழியக்காரர்களுடைய கூட்டத்துக்கு ஆட்கள் சேருகிறது இல்லை. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், பரலோகத்தில் கூட்டம் கம்மின்னு சொன்னாரா இல்லையா? ஹலோ, ஆமாம், அங்கெல்லாம் கியூவில் நிற்க வேண்டியதில்லை, நம்ம பாட்டுக்கு போயிடலாம். உண்மையாக இருந்தீங்கன்னா அங்கெல்லாம் கியூவில் நிற்க வேண்டிய அளவுக்குலாம் கூட்டம் வராது. ஏன்னா சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கம் அநேக இடத்துல இல்லை. அதனால் அங்கெல்லாம் ரொம்பலாம் நமக்கு கியூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, டோக்கன் போட்டு வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதாவது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான் வந்து சேருவாங்க. அதனால் அப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து, நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். கஷ்டம் வந்துருச்சா அப்படின்னு சிரிப்பேன்றார். இது எவ்வளோ பயங்கரம்னு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்போது ஆபத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் வந்தது? நீ கர்த்தரை மறந்தாய், கடிந்து கொள்ளுதலை வெறுத்தாய். அப்போது அப்படிப்பட்டதான சூழ்நிலை வராதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். இப்போ அப்படியே யாத்திராகமம் 1:8 வாசிப்போம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். முதல்ல சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான்.
அப்போ யோசேப்பை அறிந்த ராஜா மரித்தான். யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால், அதாவது அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். உபாயம்னா என்ன? தந்திரம் பண்ணணும். ஒரு காரியத்தை சீக்கிரட்டாக நம்ம இப்போவே காய் நகர்த்தினாதான் கர்த்தருடைய பிள்ளைகள் பெருக முடியாத அளவுக்கு ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்கு முந்தின ராஜாவுடைய காலங்கள் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது, அது நமக்கு ஆபத்து என்று நினைத்தான். ஆனால் யோசேப்பை அறியாத ராஜா என்றால் யோசேப்பை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த தேவனையும் மறந்த ஒரு ராஜா எழும்பினான். அல்லேலூயா. இன்றைக்கி இந்திய தேசம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இதற்கு முன் செயல்பட்ட மிஷினரிமார்களை மறந்த இந்த தேசத்திலே அந்த மிஷினரிகளை மறந்த, அவங்க சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒன்றும் கல்வியெலாம் இல்லாமல் இல்லை, அதுக்கு முன்னாடியே அது இருந்தது இது இருந்தது. அது என்ன இருந்தது? குலக்கல்விகள் இருந்தது. அந்த குலத்தில் உள்ளவங்க மட்டும்தான் படிக்க முடியும், அதுக்கு பேர் குலக்கல்வி. வேறு யாரும் அதில் படிக்க முடியாது. அதை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட மிஷினரிமார்களை மறந்ததினாலே, நன்றி மறந்ததினாலே தேவனும் மறக்கப்பட்டு இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமான சட்டங்கள் இயற்றப்படுகிறது. இந்த நிலைமைக்கு இப்போவே எச்சரிப்பு பெற்று தேவ பிள்ளைகளே நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அன்றைக்கி இதில் கொல்லிமலையில் போயிட்டு ஜெசிமன் பிராண்ட் அம்மாவுடைய கல்லறைக்கிட்ட நிற்கும்போது அந்த ஊழியக்காரருடைய ஹிஸ்ட்ரியை சொல்லும்போது எங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எல்லாத்தையும் விற்று போட்டுட்டு வந்து இந்த தேசத்தில் ஒன்றும் இல்லாமல் மரித்து போனதான அந்த குடும்பம், அவர்களுடைய தியாகம் இன்றைக்கு அந்த கொல்லிமலையில் யாரை கேட்டாலும் பிராண்ட் அம்மானா தெரியல. அப்போ மறுபடியும் அதே சாபம். தேவ பிள்ளைகளே, நம்ம அறிந்தும் இந்த தவறை நம்ம செய்யாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். அப்போது அங்கே என்ன நடக்குது? தேவனை மறக்கும் பொழுது தேவனுடைய கிரியை அங்கே இல்லாமல் போகுது. தேவனுடைய கிரியை இல்லாமல் போகும்போது உபாய தந்திரங்கள் என்ன செய்யப்படுது? இப்போது ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி, இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணுன்னா அன்னைக்கு அதில் என்ன இருந்ததுன்னா அதிலிருந்து பொது சேவைகள் செய்யலாம். அதாவது சோசியல் ஒரு 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 ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டு என்று சொல்லி, அதாவது மதம் சார்ந்த ஒரு ட்ரஸ்ட்டு ஏற்படுத்தினாலும் அந்த ட்ரஸ்ட்டோடு சேர்த்து சோசியல் ட்ரஸ்ட்டு ஏற்படுத்தலாம், மெடிக்கல் ட்ரஸ்ட்டு ஏற்படுத்தலாம், நிறையா அதில் இருந்தது. பொது சேவைகள் செய்யலாம்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்காமா? நீ ரிலீஜியஸ் அப்படின்னு சொன்னால் மதம் சார்ந்ததுன்னா மதத்தை மட்டும்தான் நீ என்ன செய்யணும். அதிலிருந்து சமூக சேவை நீ செய்யக்கூடாது. சட்டம் யாருக்காக இயற்றப்பட்டது? நல்லா யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது எஃப்ஆர்சிஎஸ் என்னமோ சொல்லுவாங்க நினைக்கிறேன், ஃபாரின்லேருந்து ஃபண்டு வர்றதுக்கு, அது தடை செய்யப்பட்டு விட்டது. மிஷன் என்கிற பேரில் நமக்கு மட்டும்தான் அந்த பேர் இருந்தது. இப்போ அவங்க அதுக்கு மிஷன் தனியாக ஆரம்பித்து கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு வந்து கொண்டிருந்த எல்லா உதவிகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு தாங்களுடைய இயக்கத்தை வளர்ப்பதற்கு பல பிளான் செஞ்சிட்ருக்குறாங்க. உபாயம் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கி ஒரு ட்ரஸ்ட்டு மூலமாக ஒரு திருச்சபை நடத்தினா அந்த ட்ரஸ்ட்டில் உள்ள போதகர் அதிலிருந்து அவருடைய தேவைக்கு பணம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி ஒரு ட்ரஸ்ட்டு மூலமாக ஒரு சபை நடத்தினால் போதகர் அதிலிருந்து காசு எடுக்கக்கூடாது, அவர் உலக வேலைக்கு போகணும். உபாயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீ முழு நேரம் ஊழியத்தில் உட்காந்துடக்கூடாது. எல்லா சட்டங்களும் ஏற்றப்பட்டு அது அப்படி ரெஜிஸ்டர் பண்ணதை கொண்டு போய் இப்போ போய் ஒரு 12A பர்மிஷனுக்கு போய் கேட்க போனால் முதல்ல இதில் அது என்ன அமாங்மெண்ட்டு அடிஷ்னலாக போட்டு கொண்டு வா, அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்னு போட்டு எழுதி கொண்டு வா அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் உபாய தந்திரங்கள், ஊழியங்களை முடக்கி போடுகிறதற்கு. அல்லேலூயா. யாரும் முழு நேர ஊழியத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு உபாய தந்திரங்கள். இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போது இப்படிப்பட்டதான உபாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி. எபிரேயர்களுடைய வேலை என்ன?
ஒரிஜினலாக எபிரேயர்களுடைய வேலை என்ன? ஆடுகளை மேய்க்கிறது தான், மேய்ப்பர்கள் தான் அவங்க. இப்போ அவங்கள குளத்து வேலைக்கு கூப்பிட்டாங்க, சுமை சுமக்கிறதுக்கும். அது கீழே பாருங்கள், அவங்களுக்காகவே கட்டப்பட்டது தான் பித்தோம் ராம்சேஸ், 2 பட்டணங்கள், 2 சிட்டி நமக்காகவே உருவாக்கப்படுது. அதாவது நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டா நாம் கர்த்தர் சைடில் திரும்ப மாட்டோம். அல்லேலூயா. ஆமாம். அதனால் பித்தோம் ராம்சேஸ் என்னது? நமக்கு லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் மொபைல் ஃபோனும் நமக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவர் சைடில் திரும்பிடக்கூடாதுன்னு சொல்லி உங்களை பிஸியாக ஆக்கிறதுக்கு பிசாசு சில காரியங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறான். நல்லாவே பிஸியாக இருக்கிறீங்க, அப்படியே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்கள் பக்கம் திரும்ப விடாதபடி உங்களை பிஸியாக்குறதுக்கு அன்னைக்கு சுமை சுமக்க வச்சான். இன்றைக்கி ஃபேஸ்புக்கு மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் யாரோடையோ எங்கேயோ லிங்க் பண்ணி தேவையில்லாத சுமை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் தேவ ஜனங்கள். அல்லேலூயா. அன்றைக்கி பார்த்தா ஃபேஸ்புக்கில் 2 பேர் ஃப்ரெண்டானாங்களாம். அவன் வேறு எவன் படத்தையோ போட்டு காமிச்சு இதான் நான் சொல்லியிருக்கான். இது ஐயோயோ உலகத்தை அழகை நமக்கு மாட்டிட்டானேன்னு சொல்லி கடைசியில் ஒரு இடத்துல வர வச்சு பார்த்தா இவளுக்கு ஷாக்கு. அல்லேலூயா. ஆமாம், கமலஹாசன் வருவார்னு பார்த்தா நாகேஷ் வந்து நிற்கிறார். என்ன பண்ணுறது, நான் பார்த்தது அவனல்ல, நான் தான். நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. நீ எனக்கு சாட் பண்ண எல்லாம் என் கையில் இருக்குது, நீ அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாம் என் கையில் இருக்குது, நீ எதுவும் தப்பிக்க முடியாது. சுமை சுமக்க வச்சிட்டான். லகுவாக இருந்த இருதயத்தில் வேண்டாத பிரச்சனைகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பிசாசு பொறி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போது இஸ்ரவேல் ஜனங்களை வந்து சுமை சுமக்க வைத்து அவங்கள பிஸியாக்கி ஆண்டவர் பக்கம் திரும்ப விடாமல் ஆக்கிறதுக்கு ஒரு உபாயம் பண்ணி வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஆபத்து காலங்கள் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. இப்போ நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. ஆமாம். அடுத்தது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மாற்றவங்க ஒரு பக்கம் மாட்டினாலும் பெருகிறவங்க ஒரு பக்கம் பெருகிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் எங்கேயாவது நீங்கள் சிக்கினீங்கனாலும் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதில் உங்களுக்கு பங்கு இருக்குதாங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவராஜ்யத்தை யாராலையும் அழிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், அது ஊழியம் ஏதோ ஒரு விதத்தில் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்குதானா இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுல ஜாக்கிரதையாக இருங்க. ஆமென். ஆமாம். அப்போது ஆபத்து காலத்தில் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் அப்படின்னு சொன்னால், ஆபத்து காலம் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று வந்தது. ஆனாலும் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகும்படி தேவன் செய்தார். அல்லேலூயா. நீங்கள் நீதியாய் நடந்து கர்த்தருக்கு நீங்கள் உத்தமமாய் நடக்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு ஒரு ஆபத்து காலம் வந்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை எவ்வளவாய் ஒடுக்குகிறார்களோ அவ்வளவாய் நீங்கள் பெருகுவீர்கள். அதை விட்டுட்டு எங்கேயாவது சுமக்கிறதவை மாட்டிட்டீங்கன்னா, அதை விட்டுட்டு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி மறந்தவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. அல்லேலூயா. யாருக்கு சொந்தமானதுன்னா, ஆபத்து காலத்தில் அந்த ஒரு வார்த்தை நம்ம படித்தோம் பாருங்கள், என் ஆலோசனைகளை எல்லாம் தள்ளி. ஆலோசனைகள் உங்கள் விருப்பத்துக்கு இருக்காது, அப்படி தானே? இப்போ பிள்ளைகள் வந்து எதையோ ஒரு கத்தியை போய் தூக்குது, குழந்தைங்க வந்து ஒரு கத்தியை தூக்குது, அதை நம்ம பக்குவமாக கையிலிருந்து பிடுங்குறோம், அது கொடுக்க மாட்டேன்னுது. அந்த கத்தியை அந்த குழந்தை கையிலேருந்து பிடுங்கிறது அந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லை. ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுமேனு கத்தியை கொடுத்தீங்கன்னா ஒன்று உங்களை குத்தும், இல்லைன்னா தன்னைத்தானே குத்திக்கும். அப்போது ஒரு ஆளை கரெக்ட் பண்ணுறதுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஆலோசனையை நீங்கள் தள்ளி விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். அதாவது சில நேரத்தில் எனக்கெல்லாம் இப்போ நான் என் பையனுக்கும் அந்த மாதிரி தான் சில காரியங்களை அவன் முடியாதுன்னா நீ இதை செய்யின்னு சொல்லுவேன். அதாவது என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஒரு அசாத்தியமான நம்பிக்கை என் மேலே இருக்கும். ஜீவா கிட்ட ஒப்படைச்சிட்டா அவன் பண்ணிடுவான். அது எங்கேருந்து தான் அவருக்கு அந்த நம்பிக்கை வருமோ தெரியாது. நம்ம யோசித்து பார்த்தா கூட அந்த நம்பிக்கை வராது.
ஒரு முறை பழைய சர்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனியாக எங்களுடைய ரூம் தனி பார்ட்டிஷன் இருக்கும், சவுண்ட் சிஸ்டமும் பின்னாடி அந்த பக்கம் கொயர் இருக்கும், ஃபுல்லாக கிளாஸ் ரூமும் உள்ள ஏசி இருக்கும். ஒருத்தர் வந்து அதாவது ஓல்டு மாடல் டிவி, அது வந்து எல்இடி கிடையாது, அதுக்கு முன்னாடி பிளாஸ்மான்னு ஒரு ஃபார்மேட்டில் வந்தது, பிளாஸ்மா டிவின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் நேராக அப்படி 90 டிகிரியில் இருந்து பார்த்தா மட்டும்தான் அது படம் தெரியும். நீங்கள் அங்கே ஒதுங்கி உட்காந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ளையாக தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. புரியுதா? அதாவது எல்சிடி டிவிக்கும் எல்இடி டிவிக்குமே வித்தியாசம் உண்டு. எல்சிடி டிவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் போனால் தெரியாது, எல்இடி டிவியில் நீங்கள் எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அதான் எல்இடிக்கும் எல்சிடிக்கும் உள்ள வித்தியாசம். அந்த எல்சிடிக்கெலாம் முன்னாடி பிளாஸ்மான்னு ஒன்று வந்தது. அந்த டிவியை ஒரு ஆள் அந்த காலத்தில் 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. அது அந்த காலத்தில் அது பெரிய அமௌண்ட்டு தான். ஆனால் அதை அவர் வந்து சர்ச்சுக்கு நான் இலவசமாக கொடுக்குறேங்கிறார். அதை இலவசமாக கொடுக்காம இருந்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஏன்னா நல்ல பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்கும். அதை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு நீ என்ன பண்ணுவியோ இதை எங்கேயாவது மாட்டு அப்படின்றார். பாஸ்டர் இங்கே மாட்டுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது, அதுக்கு பின்னாடி இவ்வளோ நீளத்துக்கு இருக்குது, நான் என்ன பண்ணுறது? அப்போது இங்கே பாரு, நீ கொஞ்சம் உட்காந்து யோசிச்சா உன் மூளைக்குள்ளே ஆண்டவர் ஐடியாவை கொடுப்பாரு, நீ எப்படியாவது மாட்டுவ. இது என்ன பாஸ்டர் உங்களுக்கு நம்பிக்கைன்னா? எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி, நீ போடா, நீ செய்வடா அப்படின்னார். என்ன செய்யறதுன்னு தெரில. சரி போனேன். நேற்று கூட என் மகன்கிட்ட சொன்னேன், உனக்கு பிடிக்கலைனாலும் உன்னுடைய வார்த்தையின்படி என்ன செய்யறேன், வலையை போடுறேன்னு சொன்னால அது மாதிரி போடுன்னு. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளை ஊழியக்காரர் சொல்லிட்டார். ஒரு வாட்டி பாரிஸ்லலாம் போய் நிறைய வேலை அலைஞ்சிட்டு வந்து வேர்த்து பூத்து நிற்கிறேன். பாஸ்டர் அம்மா போய் நடத்த வேண்டிய ஒரு கேர்சல், நாங்கள் 2 பேரும் வெளியே போகிறோம், நீ போய் நடத்து அப்படின்றாரு. உடம்பெல்லாம் வேர்த்து போய் நம்ம டிராஃபிக்கில் போனால் தான் நம்ம ஆவி அபிஷேகம்லாம் போயிருமே. அதோடு வந்து நிற்கிறேன். பாஸ்டர் அந்த மூடே இல்லை பாஸ்டர்னு. போ கிருபை தாங்கும் அப்படின்னாரு. என்ன தாங்கும்? கிருபை தாங்குன்னாரு. பாஸ்டர் ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லை, என் மண்டையில் மசாலாவே இல்லாத மாதிரி நான் இருக்கிறேன், பிளாங்காக இருக்குது, நான் எப்படி போய் இந்த கூட்டத்தை நடத்துவேன்? போடா கிருபை தாங்குண்டா அப்படின்னாரு. போய் நின்னேன், கிருபை தாங்கிச்சு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உனக்கு உன் அறிவுக்கு எட்டினதில் உனக்கு அது சரின்னு தோணுன நிறையா விஷயங்களை ஊழியக்காரங்க மூலமாக தேவன் கொடுக்கும்போது உன்னுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை நீ சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சில காரியங்களை ஆலோசனையாக கொடுக்கும்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதை செஞ்சு பாருங்கள், அதனுடைய மகிமையை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போது என் ஆலோசனைகளெல்லாம் அவங்க தள்ளினாங்க, கடிந்து கொள்ளதை வெறுத்தாங்க, கடைசியில் ஆபத்தில் மாட்டிக்கொண்டாங்க. ஆபத்தை பிசாசு கொண்டு வந்தான், அவங்க பெருக விடாதபடிக்கு தடை செய்தான். ஆனால் ஆபத்து காலத்திலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எவ்வளவாய் நெருக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருக செய்தார் தேவன். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு கடிந்து கொள்ளுதலை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் பிசாசு எவ்வளோதான் உங்களை ஒடுக்கணும்னு நினச்சாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் அவ்வளவாய் பெருகுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக ஒரு திறந்த ஒரு இருதயத்தோட, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு கதி, நீங்கள் சொல்கிற ஆலோசனை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் ஆண்டவரேன்னு உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருந்தால் பிசாசு உங்களை எவ்வளவு ஒடுக்கணும்னு நினச்சாலும் உங்களுடைய பெருக்கத்தை யாராலையும் தடை செய்ய முடியாது. நீங்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாமல் இருந்து பஞ்ச காலத்திலும் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அல்லேலூயா. ஆமாம். அப்போது முதல் ஆபத்து என்ன சொல்லுங்கள்? அடிமைத்தனம். எகிப்தின் ராஜா மரித்தான். ஆதரவாக இருந்த ஒரு காரியம் நீக்கப்பட்டதினால ஒரு அடிமைத்தனம் வந்தது. அடிமைத்தனத்தினாலே ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது, நெருக்கமான சில சூழ்நிலைகள் வந்தது. அது முதல் ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஒடுக்கத்திலும் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க அவருடைய ஆலோசனைகளை தள்ளிவிடாதிருங்கள். ஆமென். சரி, 2வது ஒரு ஆபத்து அங்கேயே வந்துச்சு, அதே அதிகாரத்தில் இருக்குது. 2வது அதிகாரம், அது முதல் அதிகாரம் யாத்திராகமும் 1:15 வாசிங்க. அதுவும் அன்றினா என்ன? முதல்ல பண்ண ஒரு உபாய தந்திரமும் அன்றி அடுத்த பிளான் போடுறான். ஏன்னா என்னதான் ஒடுக்கினாலும் இவங்க என்ன செய்கிறாங்க? பெருகிறாங்களையா, இவங்களை ஒன்றுமே பண்ண முடியலையே. அதாவது கொரோனா டைமில் நமக்கு காலையில் இங்கே ப்ரேயர் ஆரம்பித்தோம்.
ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. அப்புறம் லாக்டவுன்லாம் ஓப்பன் ஆகினக்கு பிறகு பக்கத்து வீட்டு ஆள் சொல்லிச்சு, அதாவது பாஸ்டர் காலையில் ஜெபம் பண்ணி நம்ம தெருவுக்கு கொரோனாவே வராமல் துரத்தி விட்டுட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் தெரியாத வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஹல்லேலூயா. அவங்க எப்படிலாம் பயந்துட்டு இருந்தாங்களோ தெரியாது. ஹல்லேலூயா. எப்படி அவங்க நம்ம என்ன ப்ரேயர் பண்ணுறோன்னு அவங்களுக்கு கேட்டுச்சோ கேட்கலையோ தெரியாது. தேவ பிள்ளைகளை அவங்களுக்கு தெரியுது. எல்லா தெருவையும் அடைச்சாங்க, நம்ம தெருவை மட்டும் அடைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே எங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கள் அப்பாவுக்கு கொரோனா வந்துச்சு. ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு அப்பா போனாங்க, அதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வேற ஒரு சின்ன மரணம் கூட நம்முடைய பகுதியில் வராத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் இந்த திருச்சபை இருக்கிறது இந்த பகுதிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியலனாலும் மற்றவங்களுக்கு தெரியுது தேவ பிள்ளைகளை. அதனால் அப்படிப்பட்டதான அந்த நெருக்கத்திலையும் தேவ ஜனங்களை கர்த்தர் போஷித்தார். சரி, ரெண்டாவது ஆபத்து எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சி போதும், அவன் வெளியே இருந்து வேட்டு வச்சு பார்த்தான், நடக்கலை. இப்போது எபிரேய மருத்துவச்சிகள், அப்போல்லாம் அவங்க தானே பிரசவம் பார்ப்பாங்க, வீட்டில் தானே மருத்துவம் பார்ப்பாங்க, பிரசவம் பார்ப்பாங்க இல்லையா? அப்போது எபிரேய கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்டருந்தே பிடிச்சி, இந்த பார் நீங்கள் தான் பிரசவம் பார்க்குறீங்க, எங்கே பார்த்தாலும் சிப்பிரா பூவா அப்படி தான் கூப்பிட்றாங்க. இப்போ எங்கள் ஊரில் ஒரு மருத்துவச்சி பாட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க பேரே யாருக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மருத்துவச்சி பாட்டின்னு தான் சொல்லுவாங்க அவங்கள. யார் வீட்டில் குழந்தை பெற்றுக்குனாலும் அவங்க தான் போய் எங்கே மருத்துவம் பார்க்குறதுக்கு நிற்பாங்க, பிரசவம் பார்க்குறதுக்கு. அது அந்த காலம் அப்படி இருந்தது. அப்போது இந்த 2 பேர் தான் மொத்த கோசேன் தேசத்துக்குமே மருத்துவச்சிகளாக இருந்தாங்க. அவன் பார்த்தான், இந்த பார் தொலைச்சி போடுவேன், போய் உட்காந்து பிரசவம் பாரு, பொம்பளை பிள்ளையாக இருந்தால் விட்டுரு, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுரு அப்படின்னு சொல்லி அடுத்த உபாய தந்திரத்தை அவன் பண்ணுறான். இது இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறார்களே, அடுத்து இவங்களுடைய பெருக்கத்தை எப்படி தடை பண்ணுறதுக்குன்னு பிசாசு கொண்டு வந்த 2வது ஒரு ஆபத்து. இந்த ஆபத்து காலத்தில் தேவன் எப்படி கிரியை செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா. இது இந்த காலத்தில் நடக்குமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். இந்த மாதிரி 2 டாக்டரை கூப்பிட்டு, இந்த பாருங்கள், இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்கள் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்குது, மாதம் ஆனால் ஒரு அமௌண்ட்டை வெட்டிடுறேன். இப்போ இந்த மருத்துவச்சிகிட்ட அவன் சம்திங் பேசியிருப்பானா இல்லையா? சும்மா சொன்னால் யார் செய்வாங்க? ஒரு பெரிய அமௌண்ட்டு மந்த்லி உனக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்துட்றேன், ஜிபேயில் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா அப்போ ஜிபே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போது ஏதோ ஒரு டீல் இருக்கும், ஒன்றுக்கும் கவலைப்படாத, உன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் ஆம்பளை பிள்ளைகள் தப்பிச்சுன்னா உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு ஒரு பக்கம் சம்திங் பேசியிருப்பான், இன்னொரு பக்கம் மிரட்டியிருப்பான். ஆனால் இந்த 2 மிரட்டலுக்கும் பயப்படலை, பண ஆசைக்கும் அதுங்க ஆசைப்படலை. ஹல்லேலூயா. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால், இவன் எங்கே வேட்டு வச்சானோ அங்கேயே ஒரு ஃபெய்த் ஆண்டவர் அங்கே பில்டப் பண்ணுறாரு பாருங்க. அது பாஸ்டர் அவர் பாட்டுக்கு சொல்லிடுவார், ராஜா எங்களுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டுட்டா நாங்கள் என்ன பண்ணுறது, சுட்டு தள்ளிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துருக்கலாம்ல. அவங்க ராஜாவின் கட்டளைக்கு பயப்படலை, தேவனுக்கு பயந்தார்கள். எங்கே ஆளை வச்சார் பார்த்தீங்களா ஆண்டவர்? ஹல்லேலூயா. அவர்களை உயிரோடே காப்பாற்றுகிறதற்கு ஆண் பிள்ளைகளையும் அவர்கள் உயிரோடே காப்பாற்றினார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு மறைவாக பிசாசு எங்கெல்லாம் வேட்டு வைக்கிறானோ, ஹல்லேலூயா, அவன் வைக்கிற வேட்டை புஸ்வானமாக ஆக்குறது ஆண்டவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஆமாம், ஆபத்து காலம் அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய ஆலோசனையை தள்ளி விடாதீங்க, அவருடைய கடிந்து கொண்டு சொல்லுகிற புத்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க.
கர்த்தருக்கு பயந்துருங்க. அல்லேலூயா. உங்கள் பெருக்கத்தையும் யாராலையும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. உங்கள் சந்ததி மேலேயும் யாரும் கை வைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாம், உங்களுடைய பெருக்கத்தின் மேலேயும் யாரும் கை வைக்க முடியாது. உங்களுடைய சந்ததிகள் மேலேயும் யாரும் கை வைக்க முடியாது. அவன் இஸ்ரவேல் சந்ததியையே சங்காரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் தேவனுக்கு பயந்திருக்கிறபடினாலே. அப்போது பிசாசு ரெண்டாவது கொண்டு வந்த பெரிய தந்திரத்திலையும் ஆண்டவர் காப்பாற்றினார். உங்களுக்கும் எப்போவுமே ஒரு பக்கம் உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை பிசாசு ஆபத்து காலத்தை கொண்டு வந்தாலும், அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சாலும், இன்னொரு டெக்னிக்கை அவன் ஃபாலோ பண்ணாலும், உங்களுடைய பெருக்கத்தையும் உங்களுடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தையும் யாராலையும் தடுக்க முடியாதபடிக்கு தேவன் அங்கேயும், நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் படைத்த மூளையை வச்சே நீ இவ்வளவு கிரிட்டிக்கலாக வேலை செஞ்சா அந்த மூளையையே உனக்கு கொடுத்தவருக்கு எவ்வளோ மூளை இருக்கும். அல்லேலூயா. இப்போது ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க. இப்போது நேற்று தான் என் மகனோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவன் ஃபோன் இப்படி கிடக்குது. ஹே கூகுள் அப்படின்னா டக்குன்னு ஆன் ஆகுது. ஹே கூகுள் அப்படின்னா என்னது? கூகுள் வந்து நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டு இருக்குது? கவனிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஃபோன் பக்கத்தில் உட்காந்து என்னெல்லாம் பேசுகிறீங்களோ அத்தனையும் அது கவனிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? போன மாதம்லாம் 2 மாதமாக எனக்கு பயங்கர இந்த வழியில் ரொம்ப கஷ்டம், ஆனால் அதிகமான ட்ராவல். கிட்டத்தட்ட 2999 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அது சொல்லுது, ஃபோன் சொல்லுது. போன ஜூலை மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். எந்த மாதம் என்னால் நடக்கவே முடியலைன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேனோ அந்த மாதம்தான் அதிகமான ட்ராவல் பண்ண வச்சுருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், எதில் நாம் முடங்கி போயிடுவோம் நீங்கள் பயந்துட்டுருக்கிறீங்களோ கர்த்தர் அதில் உங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம், ஒன்று ஆலோசனையே தள்ளிடாதீங்க, கடிந்து கொள்ளுதலை வெறுத்துறாதீங்க. அல்லேலூயா. அப்போது அவர் ஆபத்தில் அவர் கிண்டல் பண்ணுவேங்கிறார். புரியுதா? ஆலோசனைகள் வர வர ஏற்றுக்கொண்டு எனக்குள்ளே என்ன மாற்றத்தை நான் கொண்டு வரணுமோ அந்த மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது மருத்துவச்சிகளை வச்சு ஒரு டெக்னிக்கை அவன் ஃபாலோ பண்ணால் அந்த மருத்துவச்சியை வச்சே என்னால் என்ன செய்ய முடியும்? எந்த மருத்துவச்சியை வச்சு பிள்ளைகளை கொல்ல சொன்னானோ அதே மருத்துவச்சியை வச்சு தான் ஆண்டவர் பிள்ளைகளை காப்பாற்றவும் சொன்னார். அது எப்படி பாஸ்டர்? சத்துருடைய ஆயுதத்தை எடுத்தே சத்துருவை தாக்குறது எப்படி? தாவீதுக்கு சொன்னார்ல, தாவீது கையில் பட்டயம் இல்லாதிருந்தது, கோலியாத்துக்கிட்ட பெரிய பட்டயம் இருந்தது. அவன் நினச்சான் இது தாவீதை கொல்றதுக்கு தான் நம்ம வச்சுருக்கோன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கே தெரியாது இது நம்மளை கொல்றதுக்கு தான். ஒரு அல்லேலூயா சொல்லவே மாட்டிங்களா? அல்லேலூயா. தாவீது தலையை வெட்டுறதுக்கு தான் நான் பட்டயம் வச்சுருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் கோலியாத்துடைய பட்டயத்தை வெட்டுறதுக்கு அவனே கத்தியை வச்சுருந்தான். பார்த்தீங்களா? அதுதான் தேவன் செய்கிற அற்புதம். ஆபத்து காலத்தில் நாம் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் நாம் என்ன செய்வோம்? திருப்தி அடைய தேவன் நமக்கு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை யாராலையும் உடைக்க முடியாது. ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே பிளாங்காக தெரியும். ராஜா சட்டம் போட்டார், மோடி ஐயா ஒரு சட்டம் போட்டார். அல்லேலூயா. எந்த சட்டத்தை யார் போட்டால் எனக்கு என்ன? பரலோகத்திலிருந்து, அதாவது ஆண்டவர் சொன்னார், பரலோகத்திலிருந்து ஒரு அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுறான்னாரு. நான் நினச்சா உன்னை காப்பாற்றலானா? அவர் கொஞ்சம் அப்படி கையை அசைச்சாருன்னா சாஞ்சு கீழே விழுந்துருவேன் நீ. அல்லேலூயா. ஆமாம், பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் வழி என்ன தில் இருக்கணும் ஆண்டவருக்கு? அல்லேலூயா. ஏய் நான் பாரு அதிகாரம் இருக்குது, நான் நினச்சா உன்னை விடுதலை பண்ணலாம், முடியாது. பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போது நம்ம யாரை திருப்திப்படுத்தணும்? பக்கத்து வீட்டுக்காரங்களையா? நம்ம ஓனரையா? நம்ம சொந்த பந்தங்களையா? பரலோகத்தை திருப்திப்படுத்துங்க. பரத்திலிருந்து உங்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை மட்டும்தான் நிற்கும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் வந்து அவர்களை உயிரோடு காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்து ராஜா மருத்துவச்சிகளை அழைத்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன? இருக்கிறதே நீங்கள் 2 பேர் தானே, அதையும் மீறி எப்படி ஆம்பளை பிள்ளைகள் வந்து இருக்குது அப்படின்னா
அவங்க அழகாக சொல்கிறாங்க, எப்பா உங்கள் ஊர் சோம்பேறி பொம்பளைங்க மாதிரி எங்கள் பொம்பளைங்க கிடையாது. லோக்கல் பாஷையில் சொன்னால் அப்படி தான் சொல்லணும். ஊதாரிங்க உட்காந்து தின்னுட்டு இருக்குதுங்க. எங்கள் ஆளுங்க சுமக்க வச்ச நீயே தானே அவங்களுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ண வச்சுருக்கிற. குனிஞ்சி நிமிந்து நல்லா வேலை செய்கிறாங்க. அங்கே பாருங்கள், அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். அவங்கள பலமுள்ளவங்களை ஆக்குனது யாருப்பா? நீ தான்யா. நல்லா லோடு கொடுத்து நம்ம பிள்ளைகள் 4 மாதத்தில் வேலை செய்யாத, 5 மாதத்தில் வேலை செய்யாதன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. நீ நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும், அவளுக்கு நல்ல பலத்தை ஏற்றி கொடுத்த. நீங்கள் அவன் நமக்கு லோடை ஏற்றிட்டானே, லோடை ஏற்றலை, உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்து ஆகும். நாங்கள் போகிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு அவங்களே பிரசவம் பார்த்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமாம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் அனுகூலம் பண்ணுறாங்களோ அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் தழைக்க வைப்பாருங்க. ஹல்லேலூயா. ஆமாம். உங்களுக்கு யாராகிலும் ஒத்தாசை பண்ணக்கூடியவங்க இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் வருகிற ஆபத்துக்கு, நான் 3 ஆபத்தை எழுதி வச்சுருந்தேன். 2 ஆபத்து தான் இப்போ கடந்து போயிருக்கிறது. 2வது ஆராதனையில் இன்னொரு ஊழியக்காரர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் 3வது ஆபத்து வரும். ஹல்லேலூயா. ஆமாம். அதனால் தேவன் தம்முடைய திட்டத்தின்படி அவர் செயல்படுவாராக. இந்த வார்த்தைகளை நம்ம மனதில் வைத்து கொண்டு, அப்போ மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால அந்த குடும்பங்கள் தலைக்கும்படி செஞ்சார். அவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சபடினாலே தேவ பிள்ளைகளும் பெருகும்படி தேவன் செய்தார். வேதம் சொல்லுகிறது, 46 சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவராய் இருக்கிறார். அப்படி தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆபத்து காலத்திலும் அனுகூலமான துணையாக இருந்து ஆபத்தில் வெட்கப்பட்டு போகாமல் நடத்தின தேவன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன ஆபத்து காலங்கள், என்ன போராட்டமான காலங்கள் எல்லாம் அப்படியே இருக்குதா, அது பாட்டுக்கு போகட்டும். நீங்கள் பாட்டுக்கு கர்த்தரை பிடிச்சிக்கோங்க, கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சிக்கோங்க, கர்த்தருடைய ஆலோசனையை தள்ளாதீங்க. ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு விரோதமான சத்துருடைய வல்லமைகளை தேவன் அழித்து போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லோரும் அப்படியே கொஞ்சம் நேரம் எழுந்து நிற்கலாம். எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபத்து வந்தது. அந்த ஆபத்துக்கு காரணம் தேவன் நடத்தின பாதைகளை மறந்து போனார்கள். தேவன் செய்த நன்மைகளை மறந்து போனார்கள். ஹல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு முன்பாக நடத்தி வந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் நடத்தின பாதைகளை மறந்து போனார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாக கர்த்தருக்குள்ள உறுதியுள்ள தேவ பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா நீங்கள் தயவு செய்து மிஷினரிமார்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படிங்க. ஹல்லேலூயா. மிஷினரிமார்களுடைய வாழ்க்கைகளை நீங்கள் தேடி அவருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவங்களை கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தார் என்பதையும், அவர்கள் எவ்வளவு தியாகமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பிரயாசப்பட்டார்கள் என்றும், அவர்கள் செய்த தியாகங்கள் உங்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நீங்கள் இன்னும் கர்த்தரை துதிப்பீங்க, இன்னும் கர்த்தருக்காக செயல்படணும்னு நீங்கள் ஒரு திட்டம் போடுவீங்க. அதற்காக நீங்கள் வைராகியமாய் கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிப்பீங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ ஹல்லேலூயா யோசேப்பை மறந்து போனார்கள். யோசேப்பை நடத்தின தேவனை மறந்து போனார்கள். அதனால் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் அந்த தேசத்திலே உருவாகி ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாதபடிக்கு ஒரு உபாய தந்திரத்தை அவன் ஏற்படுத்தினான். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர்கள் முறையிட்டது நிமித்தமாய், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது நிமித்தமாய் ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கி ஹல்லேலூயா தேவன் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா நீங்கள் கடந்து போகிற ஆபத்து காலத்திலும் கூட அவருடைய ஆலோசனை
ஆலோசனையை தள்ளாதபடிக்கு, அவருடைய கடிந்து கொள்ளுதலை நீங்கள் வெறுக்காதபடிக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருக்கள் உங்களை எவ்வளவாய் ஒடுக்கி உங்களை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி நினைத்தவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்களே தவிர, அல்லேலூயா, 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 உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் அல்லேலூயா ஒன்றும் இல்லாமல் நாசமாகி இல்பொருள் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி, தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நபர்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஆலோசனைகளை தள்ளாதீங்க, கடிந்து கொள்ளுதலை வெறுக்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய ஆபத்துகள் கடந்து போகும்படி தேவன் செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதுபோல உங்களுடைய சந்ததி மேலே கை வைக்கிறதுக்கு பிசாசு ஏதாகிலும் ஒரு உபாய தந்திரத்தை செய்து கொண்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் அதற்கான திட்டத்தை ஏற்படுத்துவானானால், அல்லேலூயா, கர்த்தர் சொல்லுகிற காரியம் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறபடினாலே தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, உங்களுடைய சந்ததிகளை தேவன் தலைத்தோங்க பண்ணுவார். அல்லேலூயா, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா, உன் சந்ததி மேல் சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை என்று இயேசுவின் நாமத்திலே உனக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க விசுவாசத்தோடு சொல்லுமா. ஏழை என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் தயவினாலே என்ன நடத்துங்கப்பான்னு கேளுங்க. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால். அல்லேலூயா. உன்னை தொடுவோம், உன்னை தொடுவோம், என் கண்மணியை தொடுவதாக உரைத்த. அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன், உன் குடும்பத்தை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஜீசஸ். ஓ ரஷபா லீரிபா கந்தரக லீரிபா ஷியாமா நகரபா உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரையே. அல்லேலூயா. அன்றைக்கு பார்வோனின் சேனையை அக்கினி மதிலால் தடுத்த தேவன் உன் வாழ்க்கையில் உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆபத்துகளையும் ஆண்டவர் நம்முடைய அக்கினி மதிலால் வேலையடித்து பாதுகாத்து உன்னை பாதுகாத்து உன்னை தளர்த்துவங்க பண்ணுவார். உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால். உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காது. உனக்கு எதிராக. அல்லேலூயா. முழு பலத்தோட பாடுங்க, எல்லா கரங்களை உயர்த்தி. அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னதால உங்களுக்கு ஸ்தோத்திரம்பா.
உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே எல்லா விசுவாசத்தோடு பறந்திடுவே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெய கொடியே பறந்திடுவே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெய கொடியே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலோசனையினால் என்னை நடத்துங்கப்பா. என்னை முற்றும் ஒப்புவித்தேன் ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். முழுமையாய் ஒப்பு கொடுத்து என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே ஏழடியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உங்க தயவினால் என்ன நடத்துங்கப்பா. வார்த்தையின்படி உடைய வாக்கு தத்தத்தின்படி உடைய ஆலோசனையின்படி என்ன நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆபத்து காலத்திலே நீங்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் உங்களை திருப்தியாக்குகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆபத்தில் பதட்டப்படாதீங்க, பதறி போய் ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க, நிதானமாக இருங்க. ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் சில நேரத்தில் மௌனமாக இருக்கிறது போல இருக்கலாம் தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு பல ஆபத்துக்களை வர வைத்ததான பார்வோன் கடைசி வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறது போலவே இருந்தார். ஆண்டவருடைய திட்டம் பார்வோனை மட்டும் அழிப்பதல்ல, பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி நான் வாசிக்கிறோமே. அவனுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் அவனுடைய ஆதாரத்தையும் முற்றிலுமாய் அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே அழித்து போட்டு இதுக்கு மேலே என்னை பின்தொடர்கிறதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் முற்றிலுமாய் சங்கரித்து போடும்படியாக தான் தேவன் பொறுமையோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நீ தேடியும் காணாதிருக்கும்படி தேவன் ஆபத்துகள் எல்லாம் கடந்து போகும்படியாக சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டையின் கீழ் நான் அடைக்கலம் புகுந்து கொள்கிறேன் என்று. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய செட்டைகளுக்குள்ளாக, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக, அவருடைய அன்புக்குள்ளாக, அவருடைய வசனத்துக்குள்ளாக நீ மறைந்து கொள் தேவ பிள்ளைய. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் நீ பட்டினியாக இருப்பதில்லை. வனாந்திரத்தில் கூட தேவதூதர்களுடைய அப்பத்தை கொடுத்து போஷித்த தேவன் அல்லவா உன்னை கைவிடுவாரோ? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கான ஒரு மேலான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ சந்தேகப்படாதே, நீ சந்தேகப்படாதே. கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற அன்பினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் ஒரு குறித்த காலத்துக்குள்ளே கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்பொழுது நீயே ஆச்சரியப்படுவாய், ஆண்டவரே என்மேல் இவ்வளவு அன்பு வைத்திருந்தீர் ஆண்டவரே என்று சொல்லி நீயே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ அவரை நேசிப்பதை பார்க்கிலும் அவர் உன்மேல் வைத்திருக்கிற அன்பு அதிகம் அல்லவா? தேவ பிள்ளையே, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை.
விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. கடந்த காலங்களிலே உன்னை அற்பமாய் பேசினவர்கள், உன்னை அருவருப்பாய் நினைத்தவர்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆச்சரியப்படுகிற விதத்தில் கர்த்தர் உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவார். திரும்ப திரும்ப கர்த்தர் சபையில் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைய, உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவனே, யெகோவா பிதாவே, என்னோடும் என் ஜனங்களோடும் நீர் பேசின இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதிலே ஒரு வார்த்தை கூட மனுஷ வார்த்தை அல்ல. இவைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆக கடவது. உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆக கடவது. நீரே எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க. இந்த பிள்ளைகளுடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. நெருக்கத்திலும் பெருக்கத்தை உண்டாக்குகிற தேவன் உடைய பிள்ளைகளோடு தங்கியிருந்து உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி பஞ்ச காலத்திலும் உடைய பிள்ளைகளை போஷித்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நாம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.